தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலத்தின் 14ஆம் வாரம், ஜூலை 6ஆம் தேதி, திங்கட்கிழமை, ஆனி மாதம் 22. இன்றைய புனிதர்கள்: புனித மரிய குறற்றி, கன்னி மரிசாட்சி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பியருளும். அவைகளில் சிநேக அக்கினியை மூட்டியருளும். முறையான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வண்ணம் நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். இறைவா, இந்த இனிய காலை வேளையிலே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். நல்ல உறக்கத்தை கொடுத்து மீண்டும் ஒரு நாளை தந்து எங்களை ஆசீர்வதித்து கடந்த இரவிலே எங்களை வழிநடத்தி எங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து உடலுள்ள ஒவ்வொரு உறுப்புகளை மீண்டுமாக இயங்கச் செய்து எங்கள் மீது உள்ள பாசத்தினால் உம்மை போல் மீண்டுமாக மறுநாள் காணும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்துவீரே. உமக்கு கோடான கூடி நன்றி கூறுகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே புனித மரிய குறட்சியினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அவள் உம்மீது வைத்த தாகத்தை போல அப்புனிதரை போன்று நாங்களும் உம்மீது எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு பாசத்தோடும் விசுவாசமுள்ளவர்களாக வாழும் வரம் தாரும். எங்கள் குடும்பங்களில் உள்ள இளம் பெண்களை மரிய குறற்றி அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும். தொடர்ந்து இறைவா, குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தாரும். எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள், யாருக்காக நாங்கள் ஜெப உதவி கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, எங்கள் மனதில் இருக்கின்ற கருத்துக்கள், உடல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளோர், மனநோயினால் கவலைப்பட்டு கொண்டிருப்போர், தனிமையில் வாடுவோர் அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்து நீர் ஆசீர்வதித்து காத்திடவும். தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டோர், சமூக விலக்கல் என்ற இந்த அநியாய தீர்ப்புகளை எல்லாம் நாங்கள் ஒடித்துவிட்டு இறப்பினை வெல்லும் நம்பிக்கை, வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் உதவி செய்யவும், எல்லா சூழ்நிலைகளிலும் நேர்மையான எண்ணம் கண்டு நாங்கள் வாழ்ந்திடவும் வரம் வேண்டி விடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையினின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.